ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே ப்ரொடக்ஷன். நான் தான் தினேஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பேலஸ் தாங்க வந்திருக்கோம். நாங்கள் தஞ்சாவூர் கோயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ யாராச்சும் பார்க்கலைன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் உங்களுக்கு லிங்க் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். பேலஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ சோழர் காலத்து கட்டடமாச்சு, நல்லா இல்லாமையாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். உள்ளேயும் ஒரு சின்ன அருங்காட்சியகமே இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் பார்த்தோம். அதே சமயத்தில் கண்டிப்பாக பேலஸ் போனீங்கன்னா மிஸ் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா அந்த படம் போடுறதுங்க. அந்த சோழ வம்சம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி ஒரு படம் போட்டு கட்டுவாங்க. அதை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அதை அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா என்னால் ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுக்க முடியல. பிகாஸ் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்கு இன்னும் அலோடட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நான் தெரியாதனமாக தான் எடுத்திருந்தேன். அதனால தான் இவ்வளோ ஷேக்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தரோட மெமரி ஹால் இருக்குது. ஸோ அந்த மெமரி ஹாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனால் ஒவ்வொரு படியும் பார்த்திங்கன்னா ஹில்ஸில் ஏற மாதிரி மேலே தூக்கி வச்சு நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் நடக்கவே முடியல. ஸோ ஒரு மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா அப்போ வரைஞ்ச டயக்ராம்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குங்க. நாங்கள் போன டைம் என்னமோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நாங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். இதுதான் அந்த மேலே இருந்த மியூசியம். ஸோ இந்த மியூசியமை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக யாரும் ஃபோட்டோ வீடியோஸ் யாரும் எடுக்கக்கூடாது. நான் தெரியாதனமாக தான் எடுத்தேன், யாருக்கும் தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிடச்ச சிலைகள், இங்கே செஞ்ச சிலைகள், இங்கே வணிகம் பண்ண சிலைகள் இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சிலைகள் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருந்தாங்க மியூசியமில். சரி ஓகேன்ட்டு அந்த சிலைகள் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சுங்க. ஒரு லுக் செம்மையாக இருந்துச்சு. அதோட ஃபினிஷிங்கே பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சோழ காலத்தில் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா சோழ காலத்தில் செஞ்ச எந்த ஒரு சிலைகளும் சரி இந்த மாதிரி ஃபினிஷிங் வராது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த சோழ பீரியட் நம்ம இந்தியா பிரிட்டிஷ் காலத்தில் செஞ்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பாலிஷான ஒரு சிலை எல்லாமே செய்ய முடியும். ஸோ அப்போ செஞ்ச சிலைகள் தாங்க இதெல்லாம். சரி ஓகேன்ட்டு பார்த்துட்டு இருந்தால் அழகாக இருக்குல்ல குட்டி நந்தி. சரி ஓகே, நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். அப்படியே அந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வெளியே வர இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மன்னருடைய சிலை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த சிலையை அழகாக ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப்லேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, அப்புறம் பேலஸ் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி எங்கடா இந்த ரூட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நாங்களும் தேடி போனோம். கடைசியில் பார்த்தா மாடிக்கு வந்துருச்சுங்க. நாங்கள் போனது மதியான டைம்னால பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்தி எடுத்துடுச்சு. ஸோ எங்களெல்லாம் அந்த தரை கண் கூசுது. அப்புறம் இந்த கோபுரம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக அந்த கிட்டத்தட்ட இந்த வானத்தை தொடுற மாதிரி இருக்குது. சரி ஓகேன்ட்டு மாடியிலேருந்து நாங்களும் கீழே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ நாங்கள் போகிற டைமில் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா நாங்கள் போனது சம்மர் லீவில். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தூரத்தில் என்னமோ செவுத்தில் என்னமோ இருந்துச்சு. ஸோ என்னன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அது ஒரு பெயிண்டிங் அந்த காலத்தில் வரைஞ்சது. ஸோ அது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. சரி ஓகேன்ட்டு சிவனும் சில பேர் நம்மளை வரவேற்றாங்க வணக்க சொல்லி. சரி ஓகேன்ட்டு அதையும் பார்த்துட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு பாதை மேலே ஏறிச்சு. அதாவது சந்திரமுகி படத்தில்
கங்கா அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு பாதை ஒன்று மேலே ஏறிச்சு. சரி ஓகே நம்மளும் போய் பார்க்கலாம், சந்திரமுகி வருதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் மேலே போனோம். ஸோ ரூட் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீ நினைக்கிற மாதிரி சந்திரமுகிலாம் வரல, அந்த ஒரு பாதைங்க மேலே போகிறதுக்கு. சரிங்களா, அவ்வளோதான். உடனே சந்திரமுகி இங்கேன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து யாரும் கழுவி ஊற்றாதீங்க. சரி ஓகேவா. சரி அது மட்டும் இல்லாமல் இந்த பேலஸோட செவுத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிறுக்கி வச்சுருக்கீங்க. ஸோ அது மாதிரிலாம் கிறுக்காதீங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் நம்மளோட அடையாளம், நம்மளோட அடையாளத்தை நம்மளே அழிக்கிற மாதிரி. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி செவுத்தில் கிறுக்கிறதுலாம் இருக்காதீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட ட்ரெடிஷன் பார்த்திங்கன்னா வெளியே தெரியும், கிறுக்காமல் இருந்தால் மட்டும்தான். சரிங்களா. சரி ஓகேன்ட்டு நாங்களும் முன்னாடி போயிட்டு இருந்தோம். முன்னாடி போகிற இடத்துல பார்த்திங்கன்னா என்னமோ பெருசாக ஒன்று இருந்துச்சுங்க. என்னடா அது இவ்வளோ பெருசு இருக்குது, இது என்ன யானையா இல்லை மான்ஸ்டரான்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் தாங்க எங்களுக்கே தெரிஞ்சு இது ஒரு திமிங்கலம்னு சொல்லிட்டு. அதாவது இங்கே ஏதோ தூத்துக்குடி பக்கத்தில் எங்கேயோ வந்து இருந்திருக்கும் போல். அந்த திமிங்கலத்தை வந்து தரையை ஒதுங்கியிருக்கு. ஸோ அந்த திமிங்கலம் பார்த்திங்கன்னா காஞ்சி கருவடை ஆகிடுச்சு. சரி ஓகேன்ட்டு அதோட எலும்பை மட்டும் கொண்டு வந்து பத்திரமா வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த எலும்பு பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு, அதோட வாயோட பல்லு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. சரி ஓகேன்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கீழே வந்தால் கீழே பார்த்திங்கன்னா ஒரு பால்கனியாட்ட வச்சு அங்கே நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்களேன் கோபுரம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சரி ஓகேன்ட்டு அந்த சிலைகள் எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு சிலைகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மன்னர்களோட காலகட்டத்தில் கட்டினது. இங்கே இருக்க கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்போ வச்சது கிடையாது, இப்போ வந்து மெயின்டெனன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. ஸோ ஷோகேஸ்க்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து வெளியே அவுட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலைகள் தான் வந்து சோழ காலத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி அறகுறையான ஃபினிஷிங்கில் இருக்கிறது மட்டும்தான் அப்போ வந்து அந்த மாதிரி சிலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து சோழ காலத்தில் செஞ்ச சிலைகள். இப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறதுன்னு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாக போயிடுச்சு. ஸோ மறக்காமல் யாரெல்லாம் தஞ்சாவூர் வந்தீங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இனிமேல் யாராவது தஞ்சாவூர் போகிறீங்கிறது தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து இந்த வீடியோ என்னால் சரியாக எடுக்க முடியல. சப்போஸ் நான் இன்னொரு டைம் சான்ஸ் கிடச்சி நான் போனேன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலினாலும் லைக் பண்ணுங்கள். லைக் வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஏற்றுடுங்க. பாய். அதுடன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தினேஷ்குமார். டாடா.